எங்க ரிலேட்டிவ்க்குள்ளேயே அக்காவா இருந்தாலும் சரி, அவங்க சித்தியா இருந்தாலும் சரி, இவனுக்கு என்னன்னா, அவர் சின்ன வயசுலேருந்து ஹக் பண்ணிக்குவாரு. சித்தி ஹக் பண்ணிக்குவாரு. அது ஒரு சிலருக்கு வந்து ரிலேட்டிவ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஐயா வந்து சின்ன வயசுல இருக்கிற இது வந்து வேற. இப்ப வந்து நீங்க 19 வயசு ஆயிருச்சுல, சிம்பிளா போயிட்டு ஒருத்தவங்கள ஹக் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து ஏத்துக்குவாங்க. ஓகே, தம்பி தானே இல்ல, அக்கா பிள்ளை தானே அந்த மாரி ஏத்துக்குவாங்க. ஆனா, நாட் எவ்ரிஒன் அத பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில வந்து அவருக்கு வந்து, ஆ அப்ப சின்ன வயசுல நான் ஹக் பண்ணுனேன். அப்ப அப்ப முடியுது, ஏன் இப்ப முடியல? அந்த கேள்வி வேற கேட்பாரு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்ல ஐயா, நவ் யூ பிக் ரெடி. வளர்ந்துட்டீங்க. சும்மா போயிட்டு பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அவருக்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். லைக், அப்ப என் பாடி நாட் நைஸா? அதனால தான் என்ன ஹக் பண்ண விட மாட்றாங்களா? அந்த மாதிரி. ஆனா, அவரு ஸ்ட்ரேஞ்சர் யாருமே தெரியாதவங்கள போய் அந்த மாரி செய்ய மாட்டாரு. நம்மளுக்கு ரொம்ப இது வந்து அம்மாவோட தங்கச்சில என்னோட சொந்த தங்கச்சி இல்ல. லைக் சித்தப்பா பிள்ளைங்க அந்த மாரி இருக்காங்கல்ல. சில நேரத்தில அது பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவரு அன்பா தான் போயிட்டு ஹக் பண்றாரு. ஆனா, ஒரு சிலர்னால அது புரிஞ்சிக்க மாட்றாங்க. அது வந்து தவறா பார்க்குறாங்க.